check. Hallelujah. பத்ராத நதியாக வரும் ஜீவத்த நீரே ஆவியானவரே பத்ராத நதியாக. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. நாம் யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். Amen. Hallelujah. Thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி. மஷதலமோ கரா, எங்கள் தெய்வமே, எங்கள் ஜீவனே, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆதாரமே உம்மை ஆராதிக்கிறோம். You are the God of our life, Lord. You are the Lord over our life, Lord. ஆண்டவரே, எங்களோட நல்ல பங்காய் நீர் இருக்கிறீரே. You are the good portion of our life, ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு தேவையா இருப்பது ஒன்று மட்டும்தான், அது நீர் ஆண்டவரே. தேவையானது ஒன்று மட்டும்தான் ஆண்டவரே, உங்க பிரசன்னம், உங்க சமூகம். அப்பா நீர் ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த கால வேளை சபையாய் ஆண்டவரே எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீர் ஒருவரே ராஜா, உம் சமூகம் மட்டுமே ஆண்டவரே. சந்தனமோ லாக்ரஹண்டனமோ. You are a good Father. You are a good God. You are the God who's always good to us, Lord. You never forsake us. You never leave us alone, Lord. You are always with us, Lord. You are in us and you are on us, Lord. Appa, thank you Daddy. Shadanamo. You surround us with fire. You surround us with your protection, Lord. Thank you that you are a God who sees us. Thank you that you are a God who is always mindful about us, Lord. Thank you, Lord. We thank you. We thank you. We love you. We give you all the glory and honor. We worship you. We praise you, Lord. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மனஷதலபோ லதரபஷக. Thank you for this time to worship you, Lord, to give you thanks, Lord. Oh, Lord, to remember all the good things that you've done in our life and to give you glory. Thank you for this time and for this place to reveal your power, Lord. Oh, to reveal your heart in this place, ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. உங்க மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் இந்த நேரத்தையும் இந்த இடத்தையும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே. எங்களை இந்த இடத்துல வைத்து எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாய் அப்பா. ஓ, இது ஒரு நல்ல ஜீவ தண்ணீர் அப்பா ஊறுகிற இடமாய் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடுகிற இடமாய் இந்த இடத்தை ராஜா நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, எங்க மத்தியில வாசம் செய்கிறீர். நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர். லத்ரோனோமோனோ ஷதரபாகனா. இன்று நீர் செய்ய நினைத்தது எங்களோடு கூட இருந்து எங்க மத்தியில எங்களுக்குள்ளாய் எங்களிடத்திலிருந்து நீர் செய்வீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, பரலோகத்தின் காரியங்களை செய்யுங்க. ஓ, பரலோகத்தில் உள்ள உம்முடைய சித்தம் இந்த பூலோகத்துல நடைபெறும்படியா இந்த நேரத்தை எங்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலவேளை அப்படியா உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, let this time be your time, Lord. உங்களுடைய நேரமா இது இருக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். I welcome you all to this special Sunday. இது ஒரு ஸ்பெஷலான சண்டே. என்ன சண்டேன்னு சொல்லுங்க? Pentecostal Sunday. Amen. ஆவியானவர் முதலாய் ஊற்றப்பட்ட நாளாக இந்த சண்டே இருக்குது. ஸோ இனி ஆண்டு நம்ம மேலே ஆவியானவர் என்ன மேலே ஊற்றுங்க நம்ம கேட்காம நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நம் சந்தோஷமாய், அவர் வேறு நாம் வேறு அல்ல, நம்ம ரெண்டு பேரும் நாமும் ஆவியானவரும்
ஒன்றா இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஹalleluya. அதை உணர்ந்து எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் எனக்குள்ளிருந்து நீர் நதியாய் புறப்பட்டு போவீராக என்ற அந்த எண்ணத்தோடு நம்ம இந்த கால வேளையில அவருடைய வல்லம், ஆவியானவர் என்றாலே வல்லமை, ஆவியானவர் என்றாலே தூய்மை, ஆவியானவர் என்றாலே பரிசுத்தம் அல்லவா, அதெல்லாம் எண்ணி நம்ம கால வேளையில அப்படி ஒரு ஆராதனைக்குள்ள நாம் கடந்து போகலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்டதனால் என்னெல்லாம் நடக்குது என்பதை நம்ம பாட்டா பாடி ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். ஹalleluya. நம்ம எல்லோரும் சேர்ந்து வாய்களை திறந்து பாடி ஆராதிப்போம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ள பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ள எந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பனாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள, அன்பனாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். மறுபடியுமாய் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஆவியானவரே பொல்லாத சாத்தான எஸ் லார்ட் ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் யாவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையானேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையானேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். சந்தோஷமாய் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன்.
நான் எப்போதும் சுவை தருவேன், உப்பாக பரவிடுவேன். நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் இன்னும் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான நான் சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். இன்னொரு முறம் வல்லமையின் ஆவியானவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நம் சாத்தானை விரட்டுகிறோம். இந்த வார்ஷிப் இந்த சாங் பாடும் பொழுதே, நம்ம ஐடென்டிட்டியை பாடும் பொழுதே சாத்தான் நடுங்கிறான். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து விட்டதா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் தாட்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் தாட்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு உப்பா நாம் இருக்கிறோம். நம்முடைய சுவை எப்போதும் குறைந்து போவதில்லை. ஆமென். நம்ம எப்பொழுதும் ஒரு சுவை தருகிற உப்பா இருக்க போகிறோம். எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் உப்பை எப்ப போட்டாலும் சுவை தரும் பாருங்க. அதே போலதான் நாம் இந்த கால வேலையில ஆவியானவர் என்று அவர் நம்மோடு கூட இருப்பதனால் நம்ம இந்த உலகத்திற்கு டார்ச்சாய் லைட்டா உப்பா இருக்கிறோம், நறுமணமா இருக்கிறோம். ஆமென். அது மறந்து போகாதபடியா நம்ம மூலமா நம்மை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தரப்போகிறார். ஆமென். உலகத்துல இருக்கிற டார்க்னஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு, கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்கு, வேதனையில இருக்கிற மக்களுக்கு நாம் தான் சுவையா இருக்க போகிறோம், நாம் தான் வெளிச்சமா இருக்க போகிறோம், நாம் தான் தீர்வா இருக்க போகிறோம் பாருங்க. ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அப்படியாய் நம்மளை மாற்றி நம்மளை பயன்படுத்த அவர் நம்மளை இன்னுமாய் நம்மிடத்திலிருந்து ஒரு ஜீவன் நதியாய் ஹீலிங் தருகிற நதியாய், வாழ்வு தருகிற நதியாய் நம்மளை கொண்டு போக போகிறார். இனி வர நாட்களை பெரிய காரியம் பார்க்க போகிறோம். நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்கள் நாம் சாட்சியா இருக்க போகிறோம். ஆமென். அதை எண்ணினவர்களா இந்த பாடலை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும். நமக்குள் இருந்து ஜீவ தண்ணீராய் ஜீவ நதியாய் ஆவியானவர் பாய்ந்து ஓடுவாராக. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக
வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே அப்பா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாவியானவரே, வற்றாத ஜீவ நதியாக என்னிலிருந்து, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, நான் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக அப்பா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், என்னிலிருந்து பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்து
எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவரம். கரையோர மரங்கள், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவு. என்னிலிருந்து தோன்றுகிற கனிகள் எல்லாம், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிற கால வேளல ஆவியானவரை பார்த்து, என் ஜீவ தண்ணீரே, என் ஆவியானவரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே அதை நோக்கி பாடுங்க. ஜீவ தண்ணீர் போதகரே, வறுமையா என்ன நிரப்பும் ஆவியானவர் இன்னுமா. அன்றுவரை கணக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, உமக்குள் நீந்தி நீந்தி மூழ்கிற அளவுக்கு ஆவியானவரே என் ஆளுகை செய்யுங்க என்று கேட்போமா? என்னை முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. எனக்குள்ள ஒரு ஜீவன் புறப்பட்டு போவதற்காக நன்றி. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஒரு 2 நிமிஷம் எல்லோரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகள்னால, இந்த அக்கினி பாஷைனால பேச ஆரம்பிப்போம். இந்த ஆவியானவர் நமக்குள் ஜீவ தண்ணீரா இருக்கிற ஆவியானவரை, அந்த ஆவியானவரை நம்ம பேச போகிறோம். ஆவியின் பாஷையை நாம் பேச போகிறோம். அக்கினின் பாஷை பேச ஆரம்பிங்க. மனஷதலபோ லதரபோ, ஜீவ தண்ணீரா இருக்கிற ஆவியானவர் இப்பொழுது ஜீவனாய் புறப்பட்டு போகிறார். மரித்து போன காரியங்கள் மத்தியில ஜீவன் பாய்ந்து ஓடுகிறது. மரித்து போயிருக்கிற காரியங்கள் மத்தியில கடினமா இருக்கிற காரியங்கள்ல இந்த நதி பாய்ந்து ஓடுகிற நேரம் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகுகிறது. கனிகள் உண்டாகுகிறது. இலைகள் மருந்தாய் மாறுகிறது. இலைகள் உதிராம எப்பொழுதும் பச்சை பசேன்று இருக்கிற ஒரு ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளதான் ஊற்றுகிறது. எனக்குள்ளதான் அந்த ஊற்று இருக்கு. நமக்குள்ளதான் அந்த ஊற்று இருக்கு. பாருங்க, லஷந்தரபோகனா, அந்த ஊற்று வேற எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ள இருக்கு. நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த ஊற்று இருக்கு. மானஷதலபோ, இந்த கால வேளை பேச ஆரம்பிங்க. அக்னி பாஷையில பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஜீவ தண்ணீர்கள் எனக்குள்ள இருந்து rivers of water, oh rivers of water, life, let life flow from me Lord. எனக்குள் மரித்து போயிருக்கிற காரியங்கள் மத்தியில ஜீவனை நான் பேசுகிறேன். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க ஜீவன் உண்டு அப்பா, அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லைஃப் அப்பா எனக்குள்ள இருந்து, இந்த ஜோயே லைஃப் எனக்குள்ள இருந்து பாய்ந்து ஓடட்டும். தேவனுடைய ஜோயே ஜீவன் எனக்குள்ள பாய்ந்து ஓடட்டும். இந்த கால வேளை என்னிலிருந்து பாய்ந்து ஓடட்டும். என்னோட கம்யூனிட்டிக்கு அது பாய்ந்து ஓடட்டும். என்னை சுற்றி இருக்கிற மக்கள் அது போய் தொடட்டும். ஆண்டவரே, மனஷதலபோ லா செயின்தனமோ ஷகலபோ ரட்டனமோ, you are no ordinary people. Oh, you are a people of extraordinary things. இந்த கால வேளை ஆண்டவர் சொல்லுகிறார்,
நமக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கு, நமக்குள்ள ஒரு பெரிய ஜீவன் இருக்கு. The life that we carry in us is going to transform people. mana shadalabo ratanamo வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த காலவெல்ல யார் நமக்குள்ள இருப்பது? அசுத்த ஆவிகள் அல்ல, வீக்னஸ் அல்ல, பலவீனங்கள் அல்ல, வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் இருப்பதனால் நான் இந்த உலகத்தை ஜெயித்திடுவேன். ஓ ஷதரமோ கொனோ, சத்துருவ ஒரு வார்த்தைனால சொல்லி விரட்டுவேன். மன ஷதலபோ ரக்க நட்டரபோ, ஜீவன் எனக்குள்ள இருக்கு, வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்று அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. மன ஷத்தனபோ கொலோசேரே கலா லட்டனமோ மன ஷதலபோ. ஓ ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஆறுதலின் ஆவியானவர், தேற்றளவான ஆவியானவரே, எங்களை தேற்றுகிறவரே உமக்கு நன்றி. மனஷதலபோ, பலப்படுத்துகிற ஆவியானவரே, அப்பா எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே, இந்த கால வேளையில தேங்க்யூ டாடி. Thank you, Lord. Hallelujah. 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் ஆவியானவரே என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. ஆம்ரப்பா, நீங்க கலந்திருக்கீங்க ஆண்டவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில நீங்க கருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில உணர்ந்தவர்களாய், உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க.
அன்பு நாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பு நாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தீவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல நீங்க கலந்திருக்கீங்க ஆண்டவரே. இனி என் பேச்சு, இனி என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயல எல்லாம் ஆவியானவர் நீங்க கலந்திருக்கீங்க அப்பா. மனஷதரமோ என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில நீந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. Thank you, Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. அப்படியே ஒரு நிமிஷம் ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவரே, என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ அதையே நீ செய்யும். என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். என் விருப்பம் என்னை அவமானத்துக்குள் நடத்துகிறது. என் விருப்பங்கள் என்னை தோல்விக்கு நேராக நடத்துகிறது. என் விருப்பம் என்னை ஜெயமுள்ளவனாய் இல்லாதபடி அது செய்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆவியானவரே, என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் மட்டுமே நடக்கட்டும். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் மிகவும் மிகவும் வல்லமுள்ள வார்த்தைகள். பாருங்க,
என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் மட்டுமே. என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் மட்டுமே. அதுதான், அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்வு. இனி ஏன் எண்ணங்கள் அல்ல, இனி ஏன் சித்தம் அல்ல, உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று மரியாள் சொன்னால் பாருங்க. என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் சொல்லுங்க. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும். நீங்க அப்படி சொல்லும்போது உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்க பாருங்க, விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. சகல தல ரஹதல ரபா பாபா 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 ரிக்லேரி ஹாண்டல ப்ரோ கபோ ஷபா ரபா தல பரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஐ சரண்டர் லார்ட், ஐ சரண்டர் லார்ட். சொல்லுங்க, ஐ சரண்டர் யூ, ஐ சரண்டர் டு யூ லார்ட், ஐ சரண்டர் லார்ட். ஓ, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். இயேசுவே, உம்மிடத்தில் எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலதலரி ஹந்தல மரஹத்தன்கா ரகல பதல மன சந்தன மனை மெகெபெரி ஹந்தன மரபோ ஷபர பதல ரப 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 ரெக்ரி ஹந்தன மன மசகன மந்தன மதி ஹந்தன மகபல தலரியத்தகோ ரிகலி பிரிஹாங் மன மகபல தல ஹந்தன மஷபதலரி ரிட்டலி ஹண்ட கன மகபரி பெஷகல ஹந்தன மதி ஹத்துனகோ ரகலி ஹி கெட்டிரினா ந ஹண்டல படகட்டுனி மகாந்தலசா ரகல தல ரஹதுல பரப சகல தியந்தர மகபல பதல ரப ரெகேரி கலஹதர மரபர. ஒப்பு கொடுக்கிற நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது தேவ சித்தத்தையே பேசுறீங்க பாருங்க. நீங்க அந்நிய பாஷையில ஜபிக்கும் போது தேவ சித்தத்தின்படியே ஜபிக்கிறீங்க. அதான் விட்டு கொடுப்பதுக்கு அடையாளம் பாருங்க. ரகல தலாரி ஹந்தல மன மகபல தல ரிஷே ரிகா டகாரி ஹந்தல மன மகபோ ஷபா ரகல ஹந்தன மண்டர ஹதன மசகல தல ரெகல ஹந்தல மகரபோ ஷபா ரஹதலபா ரெகா ராதல ரபா செகே ருக்ரோ மகோகா ஷகர ஹந்தனிகே ரிகலி ரியாண்டன நண்டர ஹட்டுனிகே ரதல ருகோ போரோபோ ஷப்ரா கபல தியந்தகா ருக்ரு ஹங்கமன மதலக தியந்தர மஸ்தோ. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். we surrender our spirit, soul and body. hallelujah. உங்க வல்லமையின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க சித்தத்தின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்க ஆஸ்தி, சொத்து, பத்து எல்லாவற்றும் ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற கடைசி காசையும் உமக்காக, உம்முடைய மகிமைக்காகவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி நான் எனக்கென்று வாழாம உமக்காகவே நான் வாழ போறேன் அப்பா. அதான் பவுல் சொன்னார், இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார். அதான் கிறிஸ்தவ ஜீவியம் பாருங்க. எனக்கு 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 என்றதெல்லாம் மாறி உமக்கு 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 ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே. இந்த அவமானத்தை நான் உமக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பேச்சை நான் உமக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி எனக்கென்று வாழாம இனி உமக்காய் நான் வாழப் போகிறேன் சுவாமி. ஒப்பு கொடுப்போம் காலவல்ல அப்பா. இனி உமக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let's all be seated this morning. Amen. How many of you are happy this morning that you are here? Amen. You are at the right place at the right time. Amen. Today it's a very special day. Very special day. As Lisa said, it's a Pentecost Sunday அப்படின்வாங்க. It's a Pentecost Sunday. This word has been derived from the Greek word called Pentecosti. Pentecost என்ற Greek
வேர்ட்ல இருந்தா அந்த பென்டகாஸ்ட்ன்ற வேர்ட் வருகிறது. வாட் டஸ் இட் மீன்? நத்திங் பட் 50th ன்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் a meaning of 50th. It can also referred as 50th day or 50th celebration, 50th event. But when it comes to Bible here, it talks about 50th day, which means the 7th Sunday from Easter Sunday. Amen. Easter Sunday la irundhu 7th Sunday தான் Pentecost Sunday. Hallelujah. Hallelujah. This was the day. This was the day something tremendous, something mighty, something powerful took place. Amen. 2000 years ago. Hallelujah. If this day would have not occurred in the history of mankind, if this day would have not happened in the history of mankind, Christianity would have been just another religion in this world. Amen. But thanks be to God. Jesus said, He said, I will go and I will send another helper, Parakletos. I will send another helper who will come upon you, and He will make all your weaknesses into a mighty strength. Amen. Hallelujah. Hallelujah. The fearful person will become a fearless person. A fragile, something bound to be broken into pieces, scattered into pieces, will become something mighty. Hallelujah. Amen. This was the day which hit the Christendom and turned around something big. People who were involved in this incident 2000 years ago were called as people turning the world upside down. உலகத்தை தலைகீழாய் திருப்புகிறவர்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஏன்? When they encountered this day, after this day, that life was transformed upside down. Hallelujah. Amen. And Jesus said, this promise of the Holy Spirit is not just for the disciples. It was not just limited to the disciples, but it has been extended to you and me and our generation. Amen. Hallelujah. Hallelujah. You may look normal outside. You may look weak outside. You may look fragile outside. You may look very, just a weak, like a kind of person outside. But according to the word of God, any person who has encountered this event in their life, if you have encountered this thing in your life, you are 1,000 times, 1,000,000 times stronger, more powerful than who you are really right now. Amen. That's who you are. Hallelujah. There are 3 kind of deliverance in the kingdom of God. There are 3 types of deliverance. One, it talks in John 8:36, it says, the Son, whom the Son sets free, they are free indeed. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், ஆவீர்கள். அது ஒரு விதமான deliverance. Okay? Freedom, liberty. The second way of deliverance in the kingdom of God talks about 2 Corinthians 3:16, which says, ஆவியானவர் எங்குண்டோ, where the Spirit of the Lord is, there is deliverance. 2 Corinthians 3:16. Amen. There is a third type of deliverance. It talks about from Gospel of John 8 verse 32. என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Hallelujah. Amen. You shall know the truth and the truth shall set you free. It's talking about a knowledge. ஒரு விதமான அறிவு உனக்குள்ள வரும்போது, amen,
நீ எதுல நீ சிக்கி தவிக்கிறாயோ, எதுல நீ கண்ணீரிலும் வேதனையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, ஒரு விதமான அறிவு உனக்குள் வரும்போது, உனக்குள் இன்ஃபியூஸ் ஆகும்போது, எதுல நீ எந்த விஷயத்துல கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்கிறாயோ அதே விஷயத்துல ஜெயமாக, வெற்றியாக, சந்தோஷமாய், சமாதானத்தோடு உன்னால வாழ முடியும். எப்பொழுது இந்த விடுதலை உனக்கு உண்டாகும் போது. எந்த விடுதலை? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அப்பொழுது உங்களை விடுதலையாக்கும். ஆமென். You shall know the truth and the truth shall set you free. நல்லா கவனிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. சத்தியம் தானாகவே உங்களை அப்படி விடுதலையாக்காதாம். என்ன விடுதலையாக்கும்? சத்தியத்தின் அறிவு. அந்த சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு உண்டாகும் போது அப்பொழுதுதான் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள் says that you shall know the truth. இந்த நோன்ற வேர்டுக்கு கிரீக் வேர்டு எபிக்னாசிஸ் அப்படின்வாங்க. எபிக்னாசிஸ்னா நாலேஜ் என்ற வேர்டு. இந்த நோ you shall know the truth, எபிக்னாசிஸ் வாங்க. அதுக்கு எபிக்னாசிஸ்னா gnosis, gnosis and epignosis. There are three types of knowledge: gnosis, gnosis and epignosis. இந்த epignosis தான் என்ன ட்ரூத்னா, இப்போ நீங்க வந்தீங்கல்ல, வந்த உடனே அந்த சேரை பார்த்தீங்க. சேரை பார்த்த உடனே அந்த சேர் பக்கத்தில் போய் நின்று, கண்டிப்பா இந்த சேர் என் வெயிட்டு தாங்குமா, இந்த சேர் என்னை பிடிக்குமா, உக்காந்தா எனக்கு எந்த சேதம் ஆகுமா, இந்த சேர் என்னோட வெயிட் தாங்குமான்லாம் நீங்க யோசிக்கவே இல்லை. யோசித்தீங்களா? யாராவது யோசிக்கவே இல்லை. நேரம் வந்தீங்க, சேர் இழுத்தீங்க, உக்காந்தீங்க. அதில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சேர் என்னுடைய, உங்க சப்கான்ஷியஸ்ல ஒன்று உண்டாயிருச்சு. என்ன உண்டாயிருச்சு? இந்த சேர் என்னோட வெயிட்டை தாங்கும். டெஃபினட்டா. somebody doubt on the chair you are sitting? Did you doubt on the chair that you are sitting? No, you never doubt. அதே ஒரு வேலை நான் கார்ட்போர்டில் இந்த கார்ட்போர்டில் ஒரு சேர் மாதிரி பண்ணி ஒன்று வச்சிருக்கிறேன்னு வைங்களேன். அதை பார்க்குறீங்க, பார்த்து என்ன பண்ணுவீங்க? அந்த சேரில் உக்காரப்ப உங்களுக்கு தோண்டாது, யோசிப்பீங்க, என்னடா சேர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது உக்காந்தா தாங்குமா தாங்காதா என்ற ஒரு டவுட் வரும் பாருங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுது you shall know the truthனா ஒரு விதமான நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன நாலேஜ்னா, அந்த நாலேஜ் எப்படிப்பட்டதுன்னா, அந்த நாலேஜ்ல டவுட்டே இருக்காது. என்ன இருக்காது? டவுட்டே இருக்காது. இயேசுவின் தழும்புகளாலே நான் குணமானேன்னு சொல்லிச்சுன்னா அது என்ன இருக்காது? உங்களுக்கு டவுட்டே இருக்காது. அப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் பவுல் ஜெபித்தார். அறிவு ஓகே, ஆனா அசைக்கப்படாத ஒரு அறிவு. இயேசுவின் தழும்புகளாலே நான் குணமானேன். இதே வார்த்தை தான் அங்கு வருகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில். It comes same in the Ephesians chapter 1. Amen. Hallelujah. You shall know the truth and the truth shall set you free. You know what today a Christian needs? A Christian does not need a powerful prayer. It does not need something supernatural a supernatural occurrence to happen in his life for his life to be all right in every way. But what a Christian need today is, what churches need today is knowledge. என்ன வேணும்? Knowledge தான் எனக்கு தேவை. Hosea chapter 4 verse 6 clearly states, my people are been destroyed. எதனால டிஸ்ட்ராய் ஆகுறாங்களா? நம்ம லேக் ஆஃப் ப்ரேயர் நினைக்கிறோம். நல்லா ப்ரேயர் பண்ண பொழுது இன்னும் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரேயர் பண்ணது ரொம்ப அவசியம் தான். If you are praying for 1 hour, I will encourage you to pray for 2 hours. If you are praying for 2 hours, I will always encourage you to pray 4 hours. Praying இல்லை, அங்க என்ன சொல்றாருன்னா, lack of prayer இல்லை, or it is not lack of holiness, it is not lack of what we say today, it's lack of knowledge. Amen. இன்னைக்கு ஒரு விசுவாசி அவன் கெட்டு போயின்னுறான்னு சொன்னா, ஒரு விசுவாசி இது விசுவாசிக்கு தான் பொருந்தும். ஆமென். ஒரு விசுவாசி இன்னைக்கு கெட்டு அவன் முன்னேறாம அவன் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அது காரணம் லேக் ஆஃப் நாலேஜ். ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாதனால தான் ஒரு விசுவாசினால் என்ன பண்ண முடியும்? அழிந்து போக முடியும். ரட்சிக்கப்பட்டும் அல்லேலூயா தேவ வல்லமையை அறிந்து தேவ வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டும் இருந்து
அறிவு இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன். எந்த அறிவு? அக்யூரேட் நாலேஜ், எபிக்னாசிஸ் நாலேஜை பேசுகிறேன் நான். அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதான் பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்க என்று சொல்லி. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். வேதத்துடைய சத்தியத்தை நீ அறியும் போது, இந்த பைபிள் இருக்கிற ரகசியங்களை சத்தியங்களை அறியும் போது நம்மளோட வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவங்களோடு நான் பேச போகிறேன். ஐ எம் கோயிங் டு டாக் சம்திங். வி ஆல்வேஸ் டாக் லைக் திஸ். இதான் நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும். ஆமென். கடந்த வாரமெல்லாம் ஃபியர் நாட் என்ற தலைப்பின் கீழே நாம் வந்து செய்திகளை கேட்டோம் இல்லையா? பயப்படாதே. ஆமென், ஆமென். ரொம்ப பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல் சர்மன்ஸ். தீஸ் சர்மன்ஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது எப்பேற்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய செய்திகள் தான் இதெல்லாம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தொடர் செய்தியா இல்லை, பட் இட்ஸ் சம்திங் இட் வில் ரிலேட் டு வாட் ஐ ப்ரீச் லாஸ்ட் வீக். கடந்த 2 வாரமாக நான் ப்ரீச் பண்ணதோடு அது லிங்க் ஆகும் பாருங்க. எனக்கு தெரியாது, இன்னைக்கு ஆக்சுவலி கான்ஷியஸாக இல்லை, நான் இன்னைக்கு பெண்டகாஸ்ட் சண்டே கான்ஷியஸாக இல்லாமல் இருந்தேன். ஆனால் ஆவினர் வந்து எனக்கு வந்து ஒரு வேர்டு எப்பவுமே வந்து ஆவினர்கிட்ட இருந்து ஒரு வேர்டு எடுத்துருவேன் நான். அண்டு வரை நான் என்ன பிரசங்கிக்கணும்னு போது அவர் ஒரு வார்த்தையை போடுவார் என் ஆவியில். அவர் பவர்ன்ற வேர்டை போட்டார். பவர்ன்ற வேர்டை போட்டார். அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன், சிந்தித்து கொண்டு இருந்தேன். ஆனால் வந்து அது இன்னைக்கு பெண்டகாஸ்ட் சண்டேன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் ரியலி அவேர் ஆஃப் இட். ஆக்சுவலி உள்ளிட்ட மார்னிங் வந்து லிசா சொன்னா இன்னைக்கு பெண்டகாஸ்ட் சண்டே அப்படின்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க. ஆவினர் எப்படி நடத்துறாரு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம். ஆமென். The God whom we worship is a God who speaks to us. Hallelujah. Amen. I believe and I pray that after this Sunday your life is not going to be the same, in the name of Jesus. Hallelujah. Amen. That's what the word of God can do. It can transcend in your life and transform your life and make an ordinary into a super being. Make a natural into a supernatural being. Hallelujah. Make a weak into a strong. Hallelujah. Make a fearful person into a fearless person. Hallelujah. That's what the word of God can do. This morning, amen. Hallelujah. 2 Timothy 1 chapter 7. It says, for God has not given us a spirit of fear, but of power, love and sound mind. Right? இதான் பார்த்தோம் போன 2 Sunday, last 2 Sundays we ponder upon this subject called, amen, very powerful subject. So Bible says, for God has not given us a spirit of fear. So fear is a spirit, we all know, right? So for God to deal the spirit of fear, alla gavaninga, for God to deal with the spirit of fear, God had to give you 3 spirit. நல்லா கவனிங்க. பயத்தின் ஆவியை தேவன் உன் வாழ்க்கையிலிருந்து அதை அகமாற்ற, அதை நிர்மூலமாக்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் வாழ்க்கையில பயத்தை தேவன் வேரோடு பிடுங்கிறதுக்காக, உன் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை தேவன் வந்து நிர்மூலம் ஆக்குறதுக்காக, அந்த பயத்தின் ஆவியை உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறதுக்காக அவர் 3 விதமான ஆவியை கொடுத்திருக்கிறாராம். முதலாவது எந்த ஆவி? ஸ்பிரிட் ஆஃப் பவர், ஸ்பிரிட் ஆஃப் லவ், ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பயத்தின் ஆவியை டீல் பண்றதுக்கு, to deal with the spirit of fear, God had to give you 3 spirits. 3 ஆவியை அவர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரே ஆவிதான், அந்த 3 விதமான டைமென்ஷன்ல கொடுக்கிறார் ஆவிகளை. ஓகே, இன்றைக்கு இதை பார்க்க போறோம்னா ஸ்பிரிட் ஆஃப் பவரை பார்க்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் பவர். we are going to see deal with the subject called power. சொல்லுங்க, power. Power of God. Power of God. Power of God. How many of you want to operate in this power? Amen. Acts 1:8, Jesus said, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம், but you will receive power. Let's all say, but you will receive power
when the Holy Ghost has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. Hallelujah. Amen. ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த காரியங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய தியானிச்சிருக்கிறோம். Amen. But you shall receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses. Hallelujah. Amen. For you and me to be something, நல்லா கவனிங்க, for you and me to be something, we have to receive something, right? Amen. To be something or to become something, you got to receive something. Hallelujah. That's what God wanted you to become something. He wants you and me to become something in the kingdom of God. So He wants to give you something. And that's why He gave, what He gave? Power. சொல்லுங்க, power. God wanted me to be something. Amen. Nothing இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமோ? I am something powerful. Hallelujah. So Bible says God gave power. Hallelujah. So this verse was fulfilled in chapter 2. ரெண்டாவது சாப்டர்ல fulfill ஆயிடுது இல்லையா? On the day of Pentecost, chapter 2 ல பாசிக்கிறோம். On the day of Pentecost arrived. அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அதுக்குள்ள போனாக்கா இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியதை மிஸ் பண்ணிடுவேன் நான். So they received power. Amen. Amen. Hallelujah. For you and for me, இன்னைக்கு you have the power. இருக்குதா இல்லையா? You have the power. You have the power. Amen. Let's all say, I have it right now. It's in my belly right now. It's in my being right now. எனக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறதுன்றது நீங்க முடிவு பண்ணணும். Amen. Why? When the day you gave your life to Jesus, the day you give your life to Jesus, God gives something to you. That's what called power. Simple terms. Amen. Hallelujah. Hallelujah. Let's all say, I have the power of God. I've got the power of God working in me right now. Amen. Romans 8:11. The same resurrection power which raised Jesus from the dead dwells in you and me. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இப்போ உனக்குள் வாசமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவெடுங்க, எனக்குள் யார் இருப்பது? ஆமென். ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். இதுல இதான் நாலேஜ். என்ன நாலேஜா இருக்கணும்? இது டவுட் இல்லாத நாலேஜா இருக்கணும். டவுட் இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, அதன் அடிப்படையில் இந்த நாலேஜ் இருக்கக்கூடாது. வார்த்தையின் அடிப்படையில் இந்த அறிவு உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது எனக்குள்ள, Bible says that I have the power of God in me right now. இருக்குதா இல்லையா? Maybe it may not look like that. Maybe you may not feel like that. Maybe to go further, you may not also walk in power. But that does not change the reality. That does not change the truth that you don't have. That does not change the truth that you have the power. Amen. சொல்லுங்க, I have the power. Power இருக்குது. சொல்லுங்க, power is there in me. Amen. எனக்குள்ளே பிதாவின் வல்லமை எனக்குள் இருக்கிறது. இதை நீங்க அவேர்னஸ்ல இருக்கணும். இது எந்த மாதிரி அவேர்னஸ், எந்த மாதிரி நாலேஜில் இருக்கணும்? நான் சொன்ன எபிக்னாசிஸ் என்ற நாலேஜில், அந்த ஸ்டேட்டில் இது இருக்கணும். எதுனா டவுட்டே நீங்கள் படக்கூடாது. ஒரு காலம் இந்த சத்தியத்தின் மேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? டவுட் படக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய வல்லம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறது, என் மேல இருக்கிறது. Amen. So what is power? இப்போ இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். What is power? Let's all say, what is power? Amen. What is power? Power is the ability / capacity to do or to influence
outcome. Amen. Power is the ability / capacity to do or to influence outcome. What is power? The ability to influence outcome. The ability to influence outcome is what power is. Amen. Hallelujah. தமிழ் எப்படி சொல்றது? அதாவது உனக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல் ஒரு காரியத்தை அது அப்படி உனக்காய் மாற்றக்கூடியது தான் வல்லமை. ஆமென். உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டியை நீ யூஸ் பண்ணும்போது, அந்த எபிலிட்டியில் நீ நடக்கும்போது, ஆமென், உனக்கு விரோதமாக ஒன்று இருக்கலாம், உனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம், சத்துருனுடைய பிளானா இருக்கலாம், சத்துருனுடைய திட்டங்களா இருக்கலாம். நீ அந்த பவர்ல நீ அந்த பவரை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த பவர்ல வாழ்ந்து அந்த காரியத்தை மாற்றுவது, ஒரு காரியத்தை தலைகீழாய் மாற்றுவது, ஒரு காரியத்தை மாற்றி போடுவதுதான் பவர். சொல்லுங்க, பவர். What is power? Simple terms, the ability to influence outcome is called power. For example, the ability to do undoable. சொல்லுங்க, the ability to do undoable is power. Philippians 4:13, I can do all things through Christ who strengthens me. That's what power is. என்ன வல்லமை? I can do all things through Christ, through Jesus who strengthens me. That's what power is. What is power? The ability, the capacity to bring change, the capacity to subdue a thing and alter and bring a change in it. Hallelujah. Amen. Hallelujah. Once upon a time you were not able, but now you are able. Why? Because of the power which is working in you. Amen. Hallelujah. So don't try in your own strength to overcome certain things. Use the power of God to overcome things in your life and my life. There are times that we fail again and again. No, why? Because we try to overcome things on our own strength and our flesh. We fail again and again. Because Bible says, do not put confidence in your flesh. Why? Because your flesh will fail you one day. But the power of God which is in you will never fail you. Hallelujah. Put the power which is in you for work for you. Hallelujah. So what is power? Power is simply bringing change in the uncertainty, in the circumstance which is not pleasing to you. ஒரு காரியம் உங்களுக்கு அது நல்லா இல்லாம இருக்கு, ஒரு காரியம் உங்களை ரொம்ப தாக்குது, ஒரு காரியம் உங்களை ரொம்ப பிரச்சனைக்குள்ளும் கண்ணிலும் வேதனைக்குள்ளும் நடத்துதுன்னு சொன்னா அந்த காரியத்தை அப்படியே தலைகீழாய் மாற்றுவதுதான் என்னது? பவர். ஆமென். சொல்லுங்க, I am going to change everything which is not in the will of God in my life. என் வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு நேரா இல்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை தேவ வல்லமை கொண்டு அதை நான் மாற்றி போடுவேன். சொல்லுங்க, நீங்க முடிவெடுக்கணும். ஆமென். நான் மாற்றத்தான் போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்? எனக்குள்ளே பவர் ஆவி, நல்லா பாடின, பவர் ஆவி எனக்குள்ளே, பய ஆவி அணுகுவதில்லை. ஆமென். பவர் ஆவி எனக்குள்ளே. ஆமென். சொல்ல, I am able. I am able. Amen. When this power can change impossibilities into possibilities. Amen. Power can change impossibilities into possibilities. Amen. Power can change natural into supernatural. Amen. Hallelujah. For example, sick person comes, there is a sick person, we go and pray for them. We go and pray in the name of Jesus, we lay our hands on them and they are healed. What happened there? What really happened was, I used something which is in me, I used the power which is in me, and I changed, I influenced that sickness and I turned that sickness into healing. அதான் வல்லமை. Amen. Hallelujah. That's what Jesus said. You shall lay your hands on sick people and they will
recover. நீங்க வந்து வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் என்னவார்களாம்? சொஸ்தமடைவார்கள். அப்ப யோசித்து பாருங்க, நீங்க கை வைக்கிறீங்க பாருங்க அவன் மேல. The moment you lay your hand on them, something out of your belly, something out of you is released. That's why it is vital for us as a Christian born again believer to lay our hands on people who are sick. Amen. Hallelujah. The moment you lay your hand on them, what happens is that power which is in you changes, influence a change in their body. Immediately that sick person who was crawling, who was very sick, could not move. Suddenly something happens in his body and he starts moving. Hallelujah. He starts walking around strong. You know why? The power which is in you influenced a change in that sick person. Hallelujah. Hallelujah. Let's all say, I am an influencer of change. I bring change in people's life. Hallelujah. Hallelujah. That's the power working in me right now. From the toe to my head, the power of God is working in me. Amen. Hallelujah. Let's all say, I'm a walking powerhouse. I'm a walking powerhouse. I'm a powerhouse of God. Amen. Hallelujah. Amen. Power influences and lines up everything. Power influences and lines up everything to the will of God. That's why power is given to you and me. Amen. When the moment you release your power, it lines up everything in your life according to the will of God. Amen. Hallelujah. If you see something is not really according to the will of God, God has given you something called power. When you use that power, when you release that power, everything will be aligned and will be lined up for the will of God. Hallelujah. Amen. Hallelujah. So you cannot say, I cannot say, oh my God, this is not the will of God and I'm stuck in the will of God. No. You cannot declare that you are stuck in the will of God. If you are stuck in the, if you are not in the will of God, if you are stuck in the enemy's will, you have the power working in you. You can influence that power and transform and change that very thing that you are stuck for a long time. That's what power is. Amen. What is power? Ability to influence change. Simple term, ability to change something unpleasant to you. Amen. உனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் அங்க இருக்குதுன்னு சொன்னா உன் சொந்த பலத்தில் அதை மாற்ற முடியாது. பணத்தினாலேயோ இதனாலேயோ அதனாலேயோ மாற்ற முடியாது. ஆனா உனக்குள் ஒன் கிரியை செய்கிறது. நீ அதை ரிலீஸ் பண்ணும்போது அந்த காரியம் மாறித்தான் தீர வேண்டும். Amen. What is power? Power is not only influencing, but definite change will take place when you release the power. ஒருவேளை மாறுமோ மாறாதோ அப்படி இல்லை, நீ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கட்டாயமாக மாறித்தான் தீர வேண்டும். Amen. Definite change will take place when you release the power of God. But the thing is, we are not releasing the power of God. In coming weeks, I'm going to talk how to release the power of God. Amen. எப்படி இந்த வல்லமை ரிலீஸ் பண்றது என்றதை வந்து நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. Amen. I cannot talk everything today. Amen. But just we are going to see, we are seeing the definition of the word power. What is power? The ability to, amen. Power, when power is manifested, a defeated person will become a victorious person. Amen. ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தோல்வியிலேயே வாழ்கிற ஒரு மனுஷன் வல்லமை ரிலீஸ் பண்ணும்போது அவன் ஜெயமுள்ள ஒரு மனிதனாய் அவன் மாறி போகிறான். அவன் மாற எழும்புறான் பாருங்க. Amen. Now when you release that power which is in you. Hallelujah. Let's all say, I will release the power. நல்லா கவனிங்க. வல்லமையை பெற்றுக்கொள்வது ஒன்று, வல்லமையை ரிலீஸ் பண்ணி அதில் வாழ்றது இன்னொன்று.
இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அண்ணா அந்த வல்லமையில வாழாம தான் இருக்கிறோம். அதான் பிரச்சனை இன்னைக்கு. ஆமென். அதனால நீங்க வல்லமை வல்லமையில நீங்க வாழாததுனால வல்லமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நல்லா கவனிக்கணும். ஆமென். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த கார் இருந்தும் நீங்க பல இடத்துக்கு போக முடியாம இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த காரை என்ன பண்ணல, பயன்படுத்தணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க காரை பயன்படுத்தினீங்கன்னா எங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க போக முடியும் அந்த காரை வைத்து. ஆமென். அதே போல தான் வல்லமை. ஆமென். that same you have the power in you, but if you don't put that power in work, எப்படி ஒர்க்ல போடணும்ன்றது நான் I will talk in coming days how to put that power in work. அந்த வல்லமை எப்படி செயல்படுத்தணும்ன்றத நாம் அறிந்து கொண்டுட்டோம் என்று சொன்னா, amen, when we understand and have the accurate knowledge on this thing called power, the same Peter who feared, amen, a same Peter who feared a small little girl will stand among crowds and declare and decree the name of Jesus. Hallelujah. When the moment power is in operation in you. Amen. Hallelujah. Hallelujah. Power turns a man from poverty to wealth. Power turns a man from sickness to healing. Power transforms a man from defeat to success. Hallelujah. Amen. Hallelujah. From defeat to victory. It's all about the power of God. Amen. Jesus said to his disciples, wait. He said, wait. Tarry. Don't go anywhere. எங்க போயிராதீங்க, காத்திருங்கன்னார் இயேசு. யாருக்கு? இயேசுவோட 3 வருஷம் அவரோடு படுத்து அவரோடு வாழ்ந்து அவருடைய செய்திகளை கேட்டு, amen, hallelujah, the people who listened to his sermon, people who lived with Jesus for 3.5 years, Jesus said to them, காத்திருங்கன்னார் ஆண்டவர் அவர்களை பார்த்து. He said, wait. Now why? Because he knew very well, just with this knowledge, just having the knowledge about the word of God will not impact anybody's life. It is through the power of God. Knowledge through the power will impact people's life. Amen. Let's all say, I want to release the power of God. I want to live in the power. I want to release the power. When I talk, I want to talk with power. Amen. Hallelujah. When I talk, I want to talk with power. Amen. Hallelujah. Power subdues all principalities. Amen. What did Jesus say? Luke 10:19. Luke 10:19. Luke 10:19. Hallelujah. Behold, I give you the power and authority. அப்படி வாசிப்போம். Power and authority. I give you the power and authority to trample on serpents. To trample on serpents. And scorpions. And scorpions. And over all the power of the enemy. Over all the power of the enemy. And nothing shall by any means hurt you. By nothing shall by any means hurt you. இதோ சர்ப்பங்களையும் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் கூடிய வல்லமையும் பலனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீ அவைகளை மிதிப்பாய், அவைகளை ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. பாருங்க, there are 2 realms of power. One is godly power, another one is evil power. But the power that you receive and I received is higher. It's far higher than all the powers of the enemy put together. Amen. Hallelujah. Amen. Thanks be to God that I have the power of God in me. Amen. Which has the ability and power to trample on scorpions. Amen. When I say scorpions, not the real scorpions. அதையும் மிதிக்கலாம், பிரச்சனை மிதிச்சா ஒன்றும் ஆகாது வச்சுக்கோங்களேன். அது எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸ்கார்பியன்ஸ் போது டாக்கிங் அபவுட் பாய்சனஸ் அண்ட் டார்க் ஃபோர்ஸஸ், எனிதிங் விச் கேன்
kill, hurt. Anything which can kill you, hurt you, harm you, எதுவாக இருந்தாலும் சரி, God has given us the power to trample on them. நல்லா கவனிங்க, 10:19 லூக்கு 10:19 தெளிவாக சொல்லுகிறது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. One version says he gave in வருது, behold he gave, அப்படியே வருது. actually he given வருது இல்ல, behold he gave the power. So God has given the power to me. Amen. Hallelujah. Hallelujah. That's what in book of Numbers 23:23 says. Numbers 23:23 and book of Isaiah 54:17 54:17 53:17 54:17 பாருங்க. Isaiah, no weapon fashioned against you shall prosper. 54:17. Praise God. Amen. Against Jacob. சராகவனிங்க, இது Numbers 23:23. வாசிங்க சிஸ்டர். For there is no sorcery against Jacob. For there is no sorcery against Jacob. Nor any divination against Israel. Nor any divination against Israel. It now must be said of Jacob and of Israel, oh, Amen. what God has done. Hallelujah. For there is Amen. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை. There is no witchcraft. யாரோ சூனியம் வச்சுட்டாங்க பிரதர், அதான் தான் இப்படிக்கிறேன் நான் அப்படின்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, நம்ம வாழ்க்கையில் இடம் கிடையாதுங்க. சூனியம் வச்சதுனால நம்ம இப்படி இல்லை, சூனியம் வச்சதுக்கு வைக்கப்பட்டதன் மேல எனக்கு வல்லமை இருக்குது என்று அறியாம இருக்கிறேன் பாருங்க, அதான் எனக்கு சூன்யம். உண்மைதான். ஆமென். யோசித்து பாருங்க. Just think about it. You have the resurrection power working in you. Amen. Whole heaven backs you up. Angels are surrounded you. அப்படி இருக்கும்போது எவனோ ஒரு நாசமா போறவன் வச்சுக்கோங்களேன், அவன் உனக்கு சூனியம் வச்சுட்டானா, அந்த சூனியம் நமக்கு பழிக்கு நினைக்கிறோம் பாருங்க, அதை விட முட்டாள்தனமான ஒரு காரியம். அவனை விட நம்ம முட்டாளா இருக்கிறோம்னு அர்த்தம் பாருங்க. உண்மைதானே? யோசித்து பாருங்க. திங்க் அபவுட் இட். ஏன்னா ஒரு வீட்டுக்கு போனோம் 2 நாளுக்கு முன்னாடி ப்ரேயருக்கு. அவங்க சொன்ன ஒரு விஷயம், யாரும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களா பாஸ்டர், கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களான்னாரு. அதை நினச்சிக்கணும், ஆஹா சார் என்னையும் அந்த இதில் வச்சுட்டு போறீங்க சார், நான் அந்த மாதிரி பாஸ்டர் இல்லை, நான் வேற மாதிரி பாஸ்டர்ன்னு சொல்லி தான் இந்த மனக்கண்களை திறக்க வைத்தார் ஆண்டவர் உங்களுக்கு. ஆமென். சூன்யம் வச்சதுனால உங்கள் வாழ்க்கை இப்படி இல்லை, சூன்யம் வச்சதின் மேலே வல்லமை எனக்கு இருக்குது, பலன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்ற நம்பிக்கை இல்லாம, அந்த அறிவு இல்லாதனால தான் நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. உண்மை அதான் ஆக்சுவலி. ஆமென். ஆமென். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, பில்லி சூன்யமும் இல்லை, அது எதாலும் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, ஏதும் என்னை அணுகுவதில்லை. என் திசைக்கு கூட அது வராது. ஆமென். நம்ம இப்படி போறோம்னா அது அந்த ரோட்டில் ஓடி போயிடும். ஏன்னா எப்போ ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப ஜெபிச்சதுனாலையோ ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்ததுனாலையோ அல்ல, அது ரொம்ப அவசியம், தப்பாக எடுத்துறாதீங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு மேலே ஒன்று வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு அந்த அறிவு இருக்கிறது, நான் பலவான், கிறிஸ்துவுக்கு நான் பலவான். மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் எனக்குள் இருக்கிறது. Amen. Hallelujah. So what is power? Power is the ability to influence change. Amen. 10 மணி ஆயிடுச்சா? Thanks be to God. Amen. Praise God. Hallelujah. சொல்லுங்க, I have the power in me. எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் மாற்றி விடுவேன் சொல்லுங்க. I will change it. எனக்கு தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஒரு விஷயம் வாழ்க்கை நடக்குதுன்னு சொன்னா அதை நான் மாற்றி விடுவேன். எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது, அந்த பலன், அந்த ஆற்றல் இருக்கிறது. Hallelujah. Amen. Hallelujah. So what is power? Power is the ability, capacity to do or to influence
அவுட்கம்ஸ். எதை விரும்புறீங்க? எதை விரும்புறீங்க? நீங்க உங்க விருப்பம் என்ன? அந்த விருப்பத்தை வல்லமை கொண்டு உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற ஆரம்பிங்க. ஆண்டவரே ஏதாவது செய்யும், ஆண்டவரே ஏதாவது செய்யும். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், one day God appeared to a person in a dream and God started to speak to him from the word of God. Had to speak to him from the word of God. Jesus appeared to a person in a dream and he started to speak certain secrets to him, and suddenly there was a demon in a form in the likeness of a monkey. There was a demon appearing in the likeness of a monkey, and this demon made such a sound that this person could not listen to what Jesus was telling to this guy. He was so annoyed, and this man is waiting upon Jesus that Jesus will do something and bind this demon, or he will destroy this monkey demon. But Jesus did not do anything, but Jesus was continually speaking to this man, and this man was so confused. What is this? There is a demon between the conversation of me and Jesus. Jesus is standing there, but Jesus is not doing anything. Jesus is not doing anything. He was so confused. Then conversation ended, and this man asked Jesus, Jesus, I am so glad that you came to me and you spoke to me, I understand. But to tell you, to frankly tell you, I did not listen. I was not able to hear or listen anything what you was trying to tell me. And he said, there was a demon in between us. Jesus, why did not you cast out this demon? Why did not you cast out this demon? And Jesus said, it is not my duty to cast out that demon. I have given you the power and the authority to cast it out. Amen. But you are waiting upon me to cast it out. It's not my duty. It's your duty to cast out demon. Amen. What does the word of God says? I give you power and authority to cast out, to heal the sick, cast out demons, raise the dead. See, God has given you and me the authority. Many times we are asking Jesus, do something. Jesus, do something. But Jesus is telling, I have done everything. You got to do something now. Right? நீ ஏதாவது செய்யணும் இப்போ. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தான் செய்யணும். This is what called responsibility Christianity. Responsibility Christianity. We cannot tell everything. For God has, that's what we put. No, it is finished. We preach Christ crucified. It is finished work preach பண்றோம். ஆமா, it is finished. நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்க. சொல்லுங்க, it's my duty. Amen. Let's also, I'm going to live by the power of God. Amen. I'm going to bring changes in my life, in my family, in my career. Amen. In my ministry, in my church, we're going to bring changes by the power of God. Hallelujah. 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 It is in you right now. உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. அதான் சொன்னார் திமோத்தி 2 அதிகாரம் 1 வசனம் 6 வசனம் 1 அதிகாரம் 6 வசனம் 6 7 உனக்குள் இருக்கிற வல்லமையை என்ன சொன்னாரு? உனக்குள் இருக்கிற திமோத்தியை பார்த்து பவுல் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். திமோத்தி, ஐ ரிமைண்ட் யூ, உன்னை நான் நினைவூற்றுகிறேன், உனக்குள் இருக்கிற வல்லமையை நீ அனல் மூற்றி எழுப்பணும். ஆனா ரிமைண்ட் பண்றேன்றாரு. ஏன்னா நீ மறந்து போயிருவ. நீ மறந்து போயிட்டேன்னு சொன்னா, உனக்குள் வல்லமை இருக்கிறதுன்றது மறந்து போய் அது அனல் மூட்டாம நீ போயிட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடும். உனக்குள் இருக்கிற வல்லமையை அனல் மூற்றி நீ எழுப்பும்படியாக. ஆமென். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற வல்லமையை நான் தான் அனல் மூற்ற வேண்டும். அனல் மூற்றி அதை எழுப்பணும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம். இது ரொம்ப புதுமையான ஒரு செய்தி இல்லை.
ரொம்ப பழமையான ஒரு செய்தி தான், ஆனால் மிகவும் பிரயோஜனம் உள்ள இந்த நாட்களுக்கு நமக்கு தேவையான ஒரு செய்தி பாருங்க. ஆமென். பவர் வைத்து கொண்டும், ஆமென், ஹல்லேலூயா. When this power comes, it will make you a powerful person. When this power is in operation, it will make you a fearless person. ஹல்லேலூயா. எனக்குள் ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஹரகதலரபதரபா. ஒரு கோரஸை பாடுவோமா? அனலாய் தனலாய். இது இந்த பாடல் ஒரு ஜபமாய் வைங்க. இந்த பாடல் ஒரு ஜபமா இருக்கட்டும் உங்களுக்கு. எனக்குள்ள இருக்கிற வல்லமையை அனல் மூற்றணும் ஆண்டவரே. நீங்க அதை அனல் மூற்றணும். அனல் மூட்டலன்னு சொன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது பாருங்க. சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிற வல்லமையை நான் அனல் மூற்றி எழுப்பும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாருங்க. இந்த வல்லமை இல்லாம இனி நம்மளால வாழ முடியாது. இந்த வல்லமை இல்லாம வாழலன்னு சொன்னா வாழ முடியாம போயிடுவோம், காணா போயிடுவோம். ஆனா இனி இந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளியப்பட போகிறது. நான் முடிவெடு. ஹல்லேலூயா. முடிவெடுங்க. இனி நான் வாழ்கிற வாழ்க்கை தேவ வல்லமையை சார்ந்துதான் இருக்கும். தேவ வல்லமையை கொண்டு நான் வாழ போகிறேன். என் சொந்த பலத்திலான இதெல்லாம் நான் சாதிக்க முடியாம போனதோ அதையே தேவ வல்லமை கொண்டு நான் சாதிக்க போகிறேன். This power can bring you wealth. This power can change your financial status. This power can change anything in your life. That's what power is. Ability to bring change and subdue and bring change. Hallelujah. Amen. Thank you, Lord. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடியற் காலம் மற்றும் பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும். இரவு முழுவதும் விடியற் காலம் மற்றும் என் பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நெறிந்த நாளை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. நெறிந்த நாளை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் நான் இருக்க வேண்டுமே,
ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே ஆவியானவரே அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நீ அனலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உனக்குள் இருக்கிற அக்கினி கொழுந்து விட்டு எரிய வேண்டும். உனக்குள் இருக்கிற வல்லமாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. தேவனுக்கென்று மகிமையான பயங்கரமான காரியங்களை, மிக வல்லமை உள்ள காரியங்களை, இந்த பூமி பார்க்காத காரியங்களை உன்னை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் தாமே சொன்னார், உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது என்று சொல்லி. அது வல்லமையினாலே தான் ஆகும். அந்த வாழ்க்கையை வாழும்படியான வல்லமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வல்லமையை வைத்து கொண்டா நான் தோல்வியிலும் துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வல்லமையை வைத்து கொண்டா நான் அடிமையாய் வாழ்ந்தேன். நோ 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 நோ. இனி அப்படி அல்ல. இனி நான் வல்லமுள்ள ஒரு வாழ்க்கை நான் ஜீவிக்க போகிறேன். Amen. I'm going to live a life of power. Power. Power in the advancement of the kingdom of God. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக, இந்த பூமியை பரலோகமாய் மாற்றும்படியாக, என் சொந்த வாழ்க்கையை பரலோகமாய் மாற்றும்படியாக நான் தேவனுடைய வல்லமை கொண்டு வாழ போகிறேன். ஹல்லேலூயா. 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 ஒரு முடிவெடுங்க. வாராக்கியமான ஒரு முடிவெடுங்க. இனி நான் வல்லமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறேன். இனி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவியம், ஹல்லேலூயா, அசாதாரணமான ஒரு ஜீவியம், மகிமையான ஒரு ஜீவித்தை நான் ஜீவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் சபையும் ஆண்டவரே இந்த நோக்கத்திற்கு நேராய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. 101 சபையாக நாங்கள் இருக்க விரும்பலப்பா. ஒரு மிக வல்லமையுள்ள ஒரு சபையாக எழும்பி உமக்காக ஆண்டவரே தேசத்தை சுகந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு சபையாக, ஒரு பிள்ளைகளாக, ஒரு ஆற்றலாக, ஒரு மகனாய், ஒரு மகளால் நான் இருக்க விரும்புகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. விருப்பத்தை தெரிவிங்க ஆண்டவர் இடத்துல. இதான் எங்க விருப்பம். குருடல் கண்களை திறக்கணும், முடவர்களை நடக்க வைக்கணும், இருள் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும், செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பணும், அசுத்தாவிகளை துரத்தணும், வியாதிஸ்தர்களை குணமாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சபையா, அப்படிப்பட்ட ஒரு ஜீவித்தை நான் ஜீவிக்க விரும்புகிறேன் சுவாமி. If not, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழன்னு சொன்ன ஆண்டவரே, ஆண்டவர் நான் இனி நான் வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஆண்டவரே. நான் வாழ விரும்புறேன். இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தனோ அது தெரியல. ஆனா இனி நான் வாழ போகிற வாழ்க்கை அப்பா வல்லமை கொண்டு நான் வாழ போகிறேன். Thank you Lord. Thank you Lord. ஒப்பு கொடுக்கிற Lord, we surrender ourselves, Lord, we surrender ourselves in our church, Lord. Let your glory be manifested, God. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவற்றும் உமக்கு ஒருவரைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Quickly I call upon who's coming? Inia, sorry, Shashvi is there, call upon Inia to come forward. Come, Inia.
Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seeds to those who plant, will give spread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Thank you, Diana. Thank you. God bless you all. Amen. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வல்லமையின் வாக்குத்தத்தம், வல்லமையில் வாழ்கிற வாக்குத்தத்தம் ஏதோ அப்போஸ்தலரோடு அது முடியாமல் டிசைபிள்ஸோடு அது முடிஞ்சிராம ஆண்டவரே. நீ சொன்னீர், என்னை விசுவாசிக்கிற யாவருக்கும் இது சொந்தமாகும் என்று சொல்லி, அப்படியாகவே கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல எங்கள் மேலும் ஆவியை ஊற்றிருக்கிறீங்க, அக்கினியை ஊற்றிருக்கிறீங்க, வல்லமையை ஊற்றிருக்கிறீங்க சுவாமி. இனி இந்த பெந்தகோஸ்திய நாள் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம், வல்லமுள்ள வாழ்க்கை வாழப்போகிறோம். அந்த வல்லமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான காரியங்களே இல்லை, தேவையான காரியங்களில் நாங்கள் ஈடுபட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, உதவி செய்யுங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் போதும், தோல்வியிலும் துக்கத்திலும் துயரத்திலும் வாழ்ந்ததெல்லாம் போதும்ப்பா. இனி ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா, ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே வல்லமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஹல்லேலூயா. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள், உயர்ந்த வாழ்க்கை வாழ்வார்கள், மேலான வாழ்க்கை வாழ்வார்கள். சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயவு, உயர்வு, எல்லாம் நிரம்பின ஒரு ஜீவியத்தை என் ஜனங்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் வாழ்வதை வைத்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வாழ்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவரே இந்த நாளிலே தசமபாகங்களும் காணிக்கையும் தந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கொடுத்தவர்கள் ரகாதாரி ஹந்தனமோ கபாசி கோகமா 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வார்கள். I declare and I decree in the name of Jesus abundance of God, harvest, hundredfold of harvest in Jesus name. Hallelujah. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, and sweet fellowship and communion of the Holy Spirit abide and lead us in living a powerful life until He comes, until Jesus appears on the skies. Amen. Amen. Hallelujah. 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 Praise God. Thank you. We are happy that you are all here. Amen. God bless you. And coming Friday will be our women's fellowship as usual, beginning from 7:30 p.m. to 9 p.m., which will take place in 406 Abel Road in our place as usual. And it's also available on Zoom. If you would like to join through Zoom, you are most welcome to join us through Zoom and be blessed through these meetings. God bless you all. And followed by Tongues of Fire, which we are usually doing from 10 p.m. to 11 p.m. Amen. So followed by 10 p.m. to 11 p.m. on Friday. Amen. God bless you all. Hallelujah. I encourage you all to take part, be a part in this prayer called Tongues of Fire. It's really doing mighty things
Yeah, we are going to see great and mighty things. One of the way to release the power of God is praying in tongues. Amen. When we pray in tongues, we generate that power. That power is capacity is increased, and it will start releasing out of our bodies. Amen. God bless you all. And every week we have our Deep Waters Bible study for children from age 10 to 16. Then 18. 10 to 18. God bless you all. At 4 Sutters Avenue in Sister Nancy's house. We would like to encourage our children to come and be part in these meetings. It's really helping our kids. I can see that happening. Amen. They are growing in knowledge and wisdom of God. Amen. Hallelujah. It's such a powerful thing to encourage our children to be, to learn the word of God and become powerful in coming days. Amen. Hallelujah. So I mostly encourage you all to be in person. இன் பர்சனாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூமை விட இன் பர்சனாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். God bless you all. Amen. God bless you. Thank you and God bless you. Have a blessed and victorious and powerful week. Amen.